ஓகே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பவர் BI என்ற டூல் பார்க்க போறோம். ஸோ பவர் BI டூல் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க? கம்பெனிஸ்ல யார் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு கம்பெனி லெவல்ல யோசிக்கலாம். ஓகேவா? ஒரு கம்பெனி லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப என்கிட்ட ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு டேட்டாஸ் தான் பிரைமரியா யூஸ் பண்ணுவாங்க. டேட்டாஸ் யூஸ் பண்ணக்கூடிய டீம் தான் பவர் BI யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எந்தெந்த டீம்லாம் டேட்டால ஒர்க் பண்றாங்களோ, அவங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பவர் BIன்ற டூல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா இங்க இருக்குதுல்ல, இந்த ரிப்போர்ட் யூஸ் பண்ணியிருக்க இதுதான் பவர் BI வச்சு பண்றது. ஸோ என்னன்னா, ஒரு டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டீமுக்கு வந்து டேட்டாஸ் வந்துட்டு நெறைய இடத்துல இருந்து வரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம ஸ்விக்கி எடுத்துக்கிறோமே. ஸ்விக்கின்றது ஒரு பெரிய கம்பெனி இருக்கா? ஸ்விக்கி கம்பெனில என்னென்ன டீம்ஸ்லாம் இருப்பாங்க? நம்ம கிட்ட சேல்ஸ்க்குன்னு தனியா ஒரு டீம் இருப்பாங்க. ப்ராடக்ட்ஸ்ன்னு தனியா ஒரு டீம் இருப்பாங்க. கஸ்டமர் ஹேண்ட்லிங்க்கு ஒரு தனியா ஒரு டீம் இருப்பாங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஆர்டர் போடுறோம்ல, அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா வருதான்னு பார்க்கறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ எனக்கு டேட்டாஸ்லாம் எங்கேருந்து இது எல்லா டீம் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு டேட்டாஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸ்னா இப்ப எப்படி நம்ம வந்துட்டு நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றோம், இல்ல வந்துட்டு கேன் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி யூஸ் பண்றோமா? டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் தான் எனக்கு சேல்ஸ் இருக்கு. சேல்ஸ்க்கு தனியாக ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஓகேவா? டேட்டா பேஸ்னா ஒரு பெரிய லெவலில் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். 1 GB 2 GB இல்லாமல் ஒரு டிபி அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ட்ரில்லியன் பைட் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ்க்குலாம் வந்துட்டு ஒவ்வொரு டீமும் தனித்தனி இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. இப்படிதான் டேட்டாஸ் வந்து இனிஷியலாக இருக்கும். இதுல டேட்டா இன்ஜினியர் ரோல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேட்டா இன்ஜினியர் டேட்டா ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி நம்ம ஒரு வீடு கட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கிடெக்ட் வந்துட்டு ஒரு பிளான் போடுவாங்கல்ல, எனக்கு வீடு டிசைன் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி டேட்டா ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வரக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்துட்டு ஸ்கேட்டர்டா இருக்கா, ஒவ்வொரு சிஸ்டம்க்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கா, இது எல்லாத்தையும் யூனிஃபைடா ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து என்னால எடுத்துக்க முடியும் டேட்டாஸ். பிகாஸ் இப்போ நான் டேட்டா அனலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஒரு ரோல் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டேட்டாஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு டைமும் போயிட்டு சேல்ஸ் கிட்ட, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் கிட்ட, கஸ்டமர்ஸ் கிட்ட தனித்தனியாக டேட்டாஸ் கேதர் பண்ணக்கூடாது, முடியாது, அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துடலாமா யூனிஃபைடா? அந்த சிஸ்டம் வந்துட்டு ஆர்கிடெக்ட் தான் முதல்ல டிசைன் பண்ணுவாங்க. டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு பைப்லைன் சொல்லுவாங்க. இதுல என்ன நடக்கும்னா, வரக்கூடிய டேட்டாஸ் வந்துட்டு முதல்ல கிளீனா இருக்காது. ஓகேவா? நிறைய டேட்டாஸ்ல வந்துட்டு எரர்ஸ் இருக்கும், இன்கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகேவா? அப்புறம் அந்த நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? டேட்டா ஃபார்மேட் தப்பா இருக்கும். இத மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கிளீன் பண்ணுவாங்க. ஓகேவா? கிளீன் பண்ணி ஒரு கோல்டுன்னு இதெல்லாம் வந்து லேயரா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா வந்துட்டு இந்த பிரான்ஸ் லேயர்ல இன்சர்ட் பண்ணுவாங்க. செகண்ட் சில்வர் லேயர்ல கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ண டேட்டாவை நான் ஒரு சொன்ன ஒரு யூனிஃபைட் ஒரு இடத்துக்குள்ள லோட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரோட வேலை. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு சிம்பிளா அப்படி யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து டெய்லி நான் பிரியாணி செய்ய போறேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு அது வேணும், இது வேணும், டொமேட்டோ வேணும், ரைஸ் வேணும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இனிஷியலா எங்க இருந்து வரும்? எனக்கு இனிஷியலா பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு டொமேட்டோ வந்துட்டு ஒரு ஃபீல்ட்ல இருந்து வருமா, பேடி ஃபீல்ட்ல இருந்து ஒரு ஃபீல்ட்ல இருந்து வருது. ஓகேவா? ஏன்னா அது வந்துட்டு இந்த ஃபார்மர் வந்துட்டு ஃபீல்ட்ல வந்து டொமேட்டோ வந்து இது பண்ணுவாங்க, அங்க இருந்து வந்தது. எனக்கு ரைஸும் பாத்தீங்கன்னா எனக்கு அங்க இருந்து வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ரைஸும் தனியா இடத்துல இருந்து வந்திருக்கு, டொமேட்டோ தனியா வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே தனித்தனியா வருமா? இதெல்லாமே எங்க வந்துடும்? எனக்கு மார்க்கெட்ல வந்துருமா? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே இருக்கும். புரியுது? அதே மாதிரி தான் எனக்கு டேட்டாஸ் தனித்தனியா இருக்கிறது. இந்த ஒரு டேட்டா சிஸ்டம்ல எனக்கு எல்லாமே வந்துடும். இப்போ நான் வந்து மார்க்கெட்ல போய் ஈஸியா எடுத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட எல்லாமே தெரியும்ல, இங்கதான் இருக்குன்ற போது நான் ஈஸியா எடுத்துக்க முடியும். டேட்டா அனலிஸ்டரா எடுத்துக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தேன்னா, இங்க பவர் BI டூலை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேஷ்போர்ட் மாதிரி பண்ணுவாங்க. பிகாஸ் என்கிட்ட இருக்கிற டேட்டா எக்ஸாம்பிள் நான் காட்டணும்னா, ஓகேவா, என்கிட்ட டேட்டாஸ் இப்படி இருக்கு. ஓகேவா? என்கிட்ட ஏதோ ஒரு ஸ்விக்கி டேட்டா என்கிட்ட இருக்கு. ஸோ இதுல ஸ்டேட்டு, சிட்டி, என்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன ரெஸ்டாரண்ட், எந்த லொக்கேஷன்ல அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஸோ என்ன டைப் ஆஃப் கேட்டகரியில் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்ன டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ அதோட ப்ரைஸ் என்ன, ஓகேவா, இது மாதிரி அந்த ரேட்டிங் எனக்கு இது மாதிரி ஒரு டேட்டாஸ் இருக்கு. ஓகேவா? இந்த டேட்டாஸ்ல இருந்து என்னால் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே எடுக்க முடியாது. இதை நான் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஷ்போர்ட் மாதிரி பண்ணால் என்னால் எடுக்க முடியும். ஓகே? ஸோ இந்த மாதிரி பண்ணால் எனக்கு எடுக்க முடியும். ஸோ இதை நான் எதில் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பவர் BIல தான் பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஆக்சுவலாக எக்ஸல்லையும் பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸல்ல பண்ண முடியும். ஸோ நான் எக்ஸல்லையும் பண்ணியிருக்கேன் பாருங்க.
பட் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்துட்டு பெரிய லார்ஜாக இருந்துச்சுன்னா எக்ஸல் சப்போர்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கேஸ் அது, ஓகேவா. ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ராக்டிவாகவும் இருக்காது, அவ்வளோ டிசைனிங் சூப்பராகவும் இருக்காது, ஓகேவா. செகண்ட் கேஸை இது மாதிரி இருக்குன்ற போது என்னால் எக்ஸலில் பண்ணுறதோட அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு டூல் விஷுவலைசேஷன்ஸ்க்கு மட்டுமே, சார்ட்ஸ் கிரியேஷன்ஸ்க்கு இந்த வியூ பண்ணுறதுக்கு எல்லாமே தனியாக ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியுது, ஷார்ட் ஃபார்மாக இந்த டேட்டாவில் என்னால் டெசிஷன்ஸ் எடுக்கவே முடியாது. இந்த டேட்டாவில் எனக்கு வந்துட்டு நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டதில்ல, எனக்கு சம்மரியாக கிடச்சிருச்சா. ஸோ எனக்கு எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், 53 மில்லியன் அளவுக்கு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, கிட்ட 2 lakhs ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஒருத்தரோட ஆர்டர் வேல்யூ எவ்வளோ, இந்த மாதிரி எனக்கு காட்டுதா. ஸோ எனக்கு வீக்லி நான் கூட சேல்ஸ் பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சண்டே அப்புறம் சாட்டர்டேல பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் நடக்குதுன்னு தெரியுதா. ஸோ இதெல்லாம் என்னால் எப்படி முடிஞ்சது, இந்த டேட்டாவில் முடியாது, இதுலேருந்து என்னால் எதுவுமே எடுக்க முடியாது. பட் என்னால் சார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். சார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டூல் தான் அது, ஒரு டேஷ்போர்ட் மாதிரி. இதுதான் டேஷ்போர்ட் சொல்லுவாங்க, ஓகேவா. டேஷ்போர்ட்லனா ஒரு ஒரு கேபி இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும், ஒரு கேபிஐஸ் இருக்கும். இந்த ஸ்லைசஸ்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி டேட்டா மாறும், இதை மாதிரி இருக்கும், ஓகேவா. அண்ட் சார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சதுனால டெசிஷன்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னு எடுக்க முடியும், ஓகேவா. இந்த மாதிரி டூல் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா எந்த டூலில் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டூலில் தான் பண்ண முடியும், ஓகேவா. இது ஒரு அட்வான்டேஜஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பவர் பிஐ டூல் இதுதான், ஓகேவா. ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். நம்ம இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியும், ஓகேவா. இதனால என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெண்ட்ஸ் எப்படி நடக்குது, பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். எப்படி ட்ரெண்ட் இருக்கு, வீக்கெண்ட்ல தான் நிறைய சேல் நடக்குது, என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா. என்னென்ன காலம்ஸ்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கு, ஓகேவா. இது எதுக்காக, ஒரு ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மார்ட்டர் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக, ஓகேவா. சிம்பிள். எனக்கு வந்துட்டு ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு விஷுவல் ஸ்டோரிஸா மாத்திடும். ஒரு விஷுவல் ஸ்டோரிஸா மாத்திடுச்சா, என்கிட்ட எப்படி இருந்த டேட்டாவை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ஸ்டோரிஸாக மாற்றுறது எதனால முடியும், பவர் பிஐ டூலால முடியும், ஓகேவா. ஸோ இதில் எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ரோஸ் இருக்கும், அது வந்துட்டு லைக் இன்ட்ராக்டிவிட்டி ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், ஓகேவா. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலர் டூல் மாதிரி தான், ஓகே. அதனால ஸோ இதில் பவர் பிஐல பார்த்தீங்கன்னா நம்மளால எல்லாமே பண்ண முடியும், ஓகேவா. இன்ட்ராக்டிவ் அதிகமாக இருக்கும், அதுக்காக நான், ஓகேவா. பவர் பிஐ வந்துட்டு லார்ஜ் டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கம்பெனிஸ்ல டேட்டாஸ் வந்துட்டு வெறும் ஒரு 100 MB 200 MBலாம் இருக்காது, ஜிபி கணக்கில் இருக்கும், ஓகேவா. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், ஓகே. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்துட்டு டெய்லி மந்த்லி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறோம், என்ன மாதிரி சேல்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா. இப்போ என்னென்ன சிட்டிஸ்ல எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்றது எப்படி பண்ண முடியும், ஓகே. பவர் பிஐ டூல் வச்சு பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே. அண்ட் தென் பவர் பிஐல பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக, இதான் வந்துட்டு பவர் பிஐல ரிப்போர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேஷ்போர்ட் பில் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்துட்டு மேனேஜர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. மேனேஜர்ஸ் வந்துட்டு இதுல டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகே, எனக்கு வந்துட்டு இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கா, ஓகே, எனக்கு வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா பண்ணுதா, ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஓகே பூரா பண்ணுதுன்னா ஓகே ஏன் பூரா பண்ணுது, இதை போயிட்டு அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க, அதுக்கு டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா பண்ணுனா அதுக்கும் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா பண்ணுதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இனிமேல் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ அப்போ நம்ம கம்பெனி நம்மளுக்கு வந்துட்டு ஸ்விக்கி ஆப் யூஸ் பண்ணி இனிமேல் நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய பண்ணுவாங்க, பிகாஸ் இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் பிஐ மூலமாக பண்ணுவாங்க, ஓகேவா. இதான் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிஐ டூலை வச்சு பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த பவர் பிஐ டூலில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இனிஷியலாக இதில் ஓகே லைக் இன்ட்ரோடக்ஷன் டு பவர் பிஐல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. சர்வீஸ்ன்றது இது ஆன்லைன் வெர்ஷன் ஆஃப் பவர் பிஐ. நம்ம எக்ஸல் எப்படி இங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த எக்ஸல் மாதிரி ஆன்லைன்லேயே ஒரு எக்ஸல் இருக்கும், ஓகேவா. ஆன்லைன் எக்ஸல் மாதிரி இதே மாதிரி எனக்கு பவர் பிஐல டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப் வெர்ஷன், ஓகே, ஆஃப்லைன் வெர்ஷனு. சர்வீஸ்னா ஆன்லைன் வெர்ஷன், ஓகே. மொபைல்ன்றது என்னன்னா இப்போ வந்துட்டு இதே வந்து மொபைல் கம்பேட்டபிலிட்டிக்கு மாற்றிக்கலாம், ஓகேவா. மொபைலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கூட பண்ண முடியும், ஓகே. அது மொபைல் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ், என்னால் என்ன டைப் ஆஃப் டேட்டாவும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கம்பெனிஸ் வந்துட்டு வெறும் டேட்டா எக்ஸலில் தான் வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க வந்துட்டு க்ளவுடில் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. க்ளவுட்லையும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சீக்வல் டேட்டா பேசஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அது வெப் ஃபைலாக கூட இருக்கும். இதை மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்க நல்ல சான்சஸ் இருக்குது இதில் பவர் பிஐ டூலில், ஓகே. அப்புறமா பவர் குரின்னு ஒரு முக்கியமான ஒரு எடிட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் டேட்டா வந்துட்டு இது பண்ணுவீங்க, கனெக்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பவர் குரின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. எதுக்காக கனெக்ட் பண்ணப்போ ஒரு பவர் குரி இது ஸ்டெப் இருக்குன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கிளீனிங் எல்லாம் பண்ணுவீங்க. எனக்கு தேவையில்லாத டூப்ளிகேட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது பவர் குரியில் தான் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டேட்டா மாடலிங் ஒரு கான்செப்ட் பார்ப்பீங்க. டேட்டா மாடலிங், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா, இந்த டேட்டா சோர்ஸ்ல இருந்து
பவர் queryல தான் என்ன பண்ணுவீங்க, டேட்டா கிளீனிங் பண்ணுவீங்க. டேட்டா கிளீனிங் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பவர் பிவோட்னு சொல்லலாம். இதுதான் டேட்டா மாடலிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா என்கிட்ட ஒரு நிறைய டேபிள்ஸ் இருக்குன்னா அந்த டேபிள்ஸ்குள்ள கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம பார்ப்போம் லேட்டரா. எனக்கு நிறைய டேபிள்ஸ் இருக்குன்னா கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது பவர் பிவோட்ல பண்ணுவோம். பவர் வியூ தான் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் செலெக்ஷன்ஸ். எனக்கு இந்த சார்ட், எனக்கு லைன் சார்ட் வேணுமா, இல்லை எனக்கு டோனட் சார்ட் வேணுமா, இல்லை வந்துட்டு எனக்கு டேபிள் வேணுமா, இல்லை எனக்கு பார் சார்ட் வேணுமா, இதெல்லாம் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பவர் வியூல சூஸ் பண்ணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பவர் பி சர்வீஸ் தனியாக, ஓகேவா. நம்ம டெஸ்க்டாப்ல பண்ணிட்டு ஆன்லைன்ல ஸ்டோர் பண்றோம் தெரியுமா, கிளவுட்ல. அதான் சர்வீஸ். கிளவுட்னா வந்துட்டு நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கு, அது வந்து கிளவுட்ல இருக்கும், ஓகேவா. எப்படி நம்மளோட ஜிமெயிலாம் யூஸ் பண்றோம்ல, ஜிமெயிலாம் பார்த்தீங்கன்னா கிளவுட். இப்போ ஜி டிரைவ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, நம்ம ஜி டிரைவ்ல அப்லோட் பண்ணா அது என்னன்னா கிளவுட்ல தானே ஸ்டோர் ஆகுது. நீங்க மொபைல்லையும் பார்த்துக்கலாம், இல்லை வந்து லேப்டாப்லையும் பார்த்துக்கலாம், டெஸ்க்டாப்ல பார்த்துக்கலாம், எங்க உங்க ஜிமெயில் ஐடி கனெக்ட் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சர்வீஸ்ன்றது கிளவுட், ஓகேவா. நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு என்னோட கிளவுட்ல பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி பண்ணிக்க முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பவர் BI இதில் இதுதான் பார்ப்போம். எனக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். டாக்ஸ்ன்றது ஒரு ஃபார்முலாஸ் எழுதுற மாதிரி பார்ப்போம். அண்ட் விஷுவலைசேஷன்ஸ், இந்த சார்ட்ஸ்லாம் என்னென்ன சார்ட்ஸ்ன்னு பார்ப்போம். கடைசியாக பவர் BI சர்வீஸில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் த ஓவரால் பவர் BI சிலபஸ். அண்ட் இதான் அந்த பவர் BI டூலோட ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ. ஓகே.